ஒரு மாபெரும் நேர்த்தியான கட்டிடக்கலை கொண்ட பிரம்மாண்டமான கோயில நிஜத்துல ஒரு செங்கல் கூட இல்லாம முழுமையா மனசுக்குள்ளேயே எப்படி கட்ட முடியும்? அதுவும் எந்த விதமான பௌதிக பொருட்களும் இல்லாம, நிலம் இல்லாம, முக்கியமா பணம் இல்லாம. ஆமா, அதான். இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு கணம் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது ஏதோ ஒரு சாதாரண ஆன்மீக கட்டுக்கதையோ அல்லது புராணங்கள்ல வர்ற மேஜிக்கோ கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இது 7ஆம் நூற்றாண்டுல தொண்டை நன்னாட்டுல வாழ்ந்த பூசலார் நாயனார் அப்படிங்கிற ஒரு மனிதரோட வாழ்க்கையில நடந்த உண்மையான நிகழ்வு. கரெக்ட். இத வெறும் பக்தி சார்ந்த சுருக்கிடாம இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலோட கண் கொண்டு பார்த்தா இது நரம்பியல் நெகிழ்வுத்திறன், அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டி, அப்புறம் மன காட்சிப்படுத்தல் பத்தின ஒரு பண்டைய மாஸ்டர் கிளாஸா விரியுது. உண்மைதான். நீங்களும் இதை இன்றிரவு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பிரம்மாண்டமான உலக உங்களால நுணுக்கமா செதுக்க முடியுமா? ஆனா பாருங்க, பெரும்பாலான நேரங்கள்ல இந்த மாதிரி வரலாற்று நிகழ்வுகளை நாம வெறும் நம்பிக்கைகள் அடிப்படையில மட்டுமே பார்த்து பழகிட்டோம். ஆமா. ஆனா இத மனித மனதோட ஆற்றல் அப்படிங்கிற அறிவியல் ரீதியான தளத்துல வச்சு பார்க்கும்போது இது முற்றிலும் வேறொரு பரிமாணத்தை கொடுக்குது. 7ஆம் நூற்றாண்டுல திருநீந்திரவூர்ல பிறந்த பூஜலாருக்கு சிவபெருமானுக்கு ஒரு மாபெரும் கோயில் கட்டணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவர்கிட்ட எந்த செல்வமும் இல்ல. ஊர் ஊரா போய் நிதி திரட்ட பாக்குறாரு, யாரும் பணம் கொடுக்கல. அந்த சூழ்நிலையில ஒரு சாதாரண மனிதனா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? கண்டிப்பா விரக்தியில அந்த ஆசைய கைவிட்டிருப்பாரு. என்ன பண்றது, பணம் இல்லேன்னு புலம்பிருப்பாரு. பூசலார் அப்படி பண்ணல. வெளியில கோயில் கட்ட பணம் இல்லைங்கிறதால தனக்குள்ளேயே, தான் மனசுக்குள்ளேயே ஒரு கோயில கட்ட முடிவெடுத்தார். அதுவும் சும்மா கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு கோயில நினைக்கல. அவர் ஆகம விதிகளை படிச்சாரு, மனசுக்குள்ளேயே தச்சு தொழிலாளர்களை வேலைக்கு எடுத்தாரு இல்லையா? ஆமா. நிஜத்துல ஒரு கோயில் கட்ட எவ்வளவு நாட்கள் ஆகுமோ அதே கால அளவை மனசுக்குள்ளேயும் செலவழிச்சாரு. ஒவ்வொரு செங்கல்லா, ஒவ்வொரு தூணா பல வருஷங்கள் செதுக்குனாரு. வெளி உலகத்துல நாம பாக்குற பிரம்மாண்டங்கள் அனைத்தையும் மனித மனசுக்குள்ள சுருக்கிட முடியும் அப்படிங்கறத 1000 வருஷங்களுக்கு முன்பே மிக துல்லியமா மெய்ப்பித்து காட்டின ஒரு செயல் இது. எக்ஸாக்ட்லி. நிஜமாவே இது பிரமிப்பா இருக்கு. ஆனா எனக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். மனசுக்குள்ள எப்படி ஒரு நிஜமான கோயில கட்ட முடியும்? மூளை அதை எப்படி சாத்தியப்படுத்துது? அதாவது நீங்க நரம்பியல் ரீதியா கேக்குறீங்க? ஆமா, அதாவது நிஜமாகவே ஏன் கையில ஒரு செங்கலை தூக்குறதுக்கும் ஏன் மூளைக்குள் அந்த செங்கலை தூக்குறது போல மிக தெளிவா கற்பனை செய்யறதுக்கும் மூளைக்குள்ள நடக்கிற செயல்முறைகள் ஒன்றா? நான் கற்பனை செய்யறேன் அப்படிங்கிறது எனக்கே நல்லா தெரியுமே, மூளைக்கு எப்படி நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாம போகும்? உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க மூளையோட நரம்பணுக்களுக்கு அது வேறு விதமா பதியும். நவீன மருத்துவ உலகத்துல எஃப்எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை ஸ்கேன்கள் ஒரு அதிர்ச்சியான உண்மையை காட்டுது. என்ன உண்மை அது? நீங்க நிஜத்துல ஒரு செயலை செய்யும்போது, அதாவது நீங்க சொன்னது போல ஒரு செங்கலை நிஜத்துல கைகளால தூக்கும்போது உங்க மூளையில உள்ள மோட்டார் கார்டெக்ஸ் அப்படிங்கிற இயக்கப்புரணி பகுதி செயல்படும். சரி, அது இயல்பானது தானே. பிசிக்கலா வேலை செய்யும்போது மூளை வேலை செய்யும். ஆனா விஷயம் என்னன்னா, அதே செங்கலை தூக்குறதா நீங்க மிக ஆழமா எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாம மனசுக்குள்ள கற்பனை செய்யும் போதும் அதே மோட்டார் கார்டெக்ஸ் பகுதி தான் மூளையில தூண்டப்படுது. நிஜமாவா? ஆமா. ரத்த ஓட்டம் அந்த பகுதிக்கு தீவிரமா பாயுது. நிஜத்துல செய்யறதுக்கும் கற்பனையில செய்யறதுக்கும் மூளையோட உள்ளே நடக்கிற வேதியியல் மற்றும் மின் அதிர்வு செயல்முறைகள்ல எந்த மாற்றமுமே இல்ல. ஒரு நிமிஷம். மூளைக்கு அது ரெண்டும் ஒண்ணுதானா? நான் தினமும் ஜிம்முக்கு போய் 100 கிலோ எடைய தூக்குற மாதிரி என் மனசுக்குள்ளேயே கற்பனை செஞ்சா நிஜத்துல என் உடம்புல தசைகள் வளர்ந்து 6 பேக் வந்துருமா என்ன? அப்படி நடக்கலையே. அப்புறம் எப்படி அது ரெண்டும் ஒன்னாகும்? இல்ல. தசைகள் வளராது. ஏன்னா தசை வளர்ச்சிக்கு நிஜமான பௌதிக அழுத்தம் தேவை. பிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வேணும். அப்போ கற்பனை பண்றதால என்னதான் பயன்? அந்த 100 கிலோ எடையை தூக்குவதற்கான நரம்பியல் வரைபடம், அதாவது நியூரல் மேப் உங்க மூளையில உறுதியாகிடும். இதுக்கு நரம்பியல்ல ஒரு புகழ்பெற்ற விதி இருக்கு. நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இது ஒரு உதாரணத்தோட சொல்றேன். அடர்ந்த புதர்கள் நிறைஞ்ச ஒரு காட்டுக்குள்ள நீங்க முறையா நடந்து போறீங்கன்னு வச்சுக்குவோம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா வழி இருக்காது. ஆனா தினமும் அதே பாதையில நீங்க நடந்து போய்கிட்டே இருந்தா அந்த புதர்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவான நிரந்தரமான மண் பாதை எங்க உருவாயிடும் இல்லையா? ஆமா, நடமாட்டம் இருந்தா பாதை வந்துரும். அதுபோலதான் நீங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஆழமா சிந்திக்கும்போது மூளையில உள்ள நரம்பணுக்கள் தங்களுக்குள் புதிய இணைப்புகளை உருவாக்கிக் கொள்கின்றன. இது வெறும் கற்பனை இல்ல, மூளையோட பௌதிக அமைப்பே மாறுற ஒரு செயல்முறை. ஓஹோ, பிசிக்கல் ஸ்ட்ரக்சரே மாறுதா?
ஆமா, பல மாதங்கள் வருஷங்கள் இந்த மணக்கோயில் திருப்பணிய இரவு பகலா பூசலார் செஞ்சப்போ அவரோட மூளையோட கட்டமைப்பு ஒரு மாபெரும் ஸ்தபதியோட, அதாவது ஒரு தலைசிறந்த கட்டிடக் கலைஞனோட மூளை அமைப்பு போலவே பௌதீக ரீதியாவே மாறியிருக்கும். இத கேக்கும்போது எனக்கு எதை நினைவூட்டுதுன்னா, இப்ப இருக்கிற நவீன விளையாட்டு வீரர்களை பத்தின செய்திகள் நினைவுக்கு வருது. ஸ்போர்ட்ஸ் அத்லீட்ஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனைகள் தங்களோட போட்டிக்கு முன்பு கண்களை மூடிக்கிட்டு தங்களோட ஒவ்வொரு அசைவையும் காத்துல செஞ்சு பார்த்து மனசுக்குள்ள ஓட்டி பாப்பாங்க. நீச்சல் வீரர் மைக்கேல் பெல்ப்ஸ் கூட தான் தண்ணிக்குள்ள இறங்கி நீந்துறத ஒவ்வொரு ஸ்ட்ரோக்காக மனசுக்குள்ளேயே விஷுவலைஸ் செஞ்சு பாப்பாராம். கரெக்ட். இத நவீன விளையாட்டு உளவியல்ல மோட்டார் இமேஜரி அல்லது மென்டல் ரிஹர்சல் அப்படின்னு அழைப்பாங்க. இப்படி மனசுக்குள்ள பயிற்சியை மேற்கொள்றது தசை நார்களை நிஜ பயிற்சிக்கு நிகரா வலுப்படுத்துதுன்னு ஆய்வுகள் ஆணித்தரமா கூறுது இல்லையா? கண்டிப்பா. விண்வெளி வீரர்கள் கூட விண்வெளியில ஏற்படுற சிக்கல்களை எப்படி சமாளிப்பதுன்னு மனசுக்குள்ள ஒத்திகை பாப்பாங்க. இந்த நவீன அறிவியலோட கோட்பாட்டைத்தான் எந்த விதமான தொழில்நுட்ப உதவியும் இல்லாத 7ஆம் நூற்றாண்டிலேயே தன்னோட அதீத மனக்குவிப்பின் மூலம் சாதித்து காட்டியிருக்காரு பூசலார். ஓகே, மூளைக்குள்ள நடக்கிற இந்த வேதியியல் மாற்றங்களை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலமா பூசலாரோட மூளை ஒரு மாபெரும் கட்டிடக் கலைஞனா மாறிடுச்சு. ஆனா மூளைக்குள்ள நடக்கிற ஒரு ரசாயன மாற்றம் எப்படி வெளிப்புற நிஜ உலக பாதிக்கும்? அதாவது ரியாலிட்டியை எப்படி மாத்துதுன்னு கேக்குறீங்களா? ஆமா, அந்த எண்ணம் எப்படி வெறும் கற்பனைய தாண்டி ஒரு நிஜமான எனர்ஜி ஃபீல்டா மாறுச்சு? ஏன்னா நாம இப்போ மூளை நரம்பியல்ல இருந்து பிரம்மாண்டமான குவாண்டம் இயற்பியல் தளத்துக்குள்ள பாலத்தை கடக்க வேண்டியிருக்கு. இது ரொம்ப சுவாரஸ்யமான இடம். குவாண்டம் அறிவியல்ல பார்வையாளர் விளைவு, அதாவது அப்சர்வர் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கோட்பாடு இருக்கு. அப்சர்வர் எஃபெக்ட்? ஆமா, குவாண்டம் இயற்பியல் படி பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே அணுக்களாலும் எலக்ட்ரான்களாலும் தான் ஆக்கப்பட்டிருக்கு. ஒரு எலக்ட்ரானை நீங்க பார்க்காத வரை அல்லது அளவிடாத வரை அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பதில்லை. பின்ன எங்க இருக்கும்? அது சாத்தியக்கூறுகளோட அலைகளா பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கும். வேவ்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு சொல்வாங்க. ஆனா ஒரு கான்ஷியஸ் அப்சர்வர், அதாவது நனவுள்ள ஒரு பார்வையாளர் தன் முழு கவனத்தையும் செலுத்தி அதை ஒருமுகமாக கவனிக்கும் போது மட்டுமே அந்த அலைகள் சுருங்கி ஒரு திடமான துகளா மாறுது. பார்ட்டிகளா மாறுது. எக்ஸாக்ட்லி. மனித பிரக்ஞி அப்படிங்கிறது பருப்பொருளை உருவாக்கும் அல்லது வடிவமைக்கும் சக்தி கொண்டது அப்படிங்கிறது தான் இதோட சுருக்கம். ஒரு நிமிஷம். குவாண்டம் பிசிக்ஸ்ல நடக்கிறது எல்லாமே சப் அட்டாமிக் லெவல், அதாவது கண்ணுக்கே தெரியாத எலக்ட்ரான்கள் அளவுல நடக்கிற விஷயம். அதை எப்படி ஒரு பிரம்மாண்டமான கோயில் அளவுக்கு உங்களால பெரிதாக்க முடியும்? அது ஒரு நல்ல கேள்வி. நான் என் பேங்க் அக்கவுண்டையே ரொம்ப தீவிரமா பாத்துக்கிட்டு இருந்தா அதுல பணம் உருவாயிடுமா என்ன? இது ரொம்ப ஓவரான ஒரு லாஜிக் பாய்ச்சல் மாதிரி தெரியலையா? பூசலார் மனசுக்குள்ள கட்டின கோயில் எப்படி நிஜத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அங்கதான் நாம கவனத்தோட அடர்த்தியை பத்தி பேசணும். டென்சிட்டி ஆஃப் அட்டென்ஷன். குவாண்டம் இயற்பியல்ல ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஒரு சிறிய மின்னதிர்வு மட்டுமில்ல, அது ஒரு தகவல் களமும் கூட. இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. ஆமா. பூசலார் ஒரு நிமிஷமோ அல்லது ஒரு நாளோ இதை கற்பனை பண்ணல. பல வருஷங்கள் ஒவ்வொரு வினாடியும் தன்னோட முழு பிரக்ஞையையும் அந்த ஒற்றை புள்ளியில குவிச்சாரு. அந்த தீவிரமான நனவு நிலை அந்த மனக்கோயில குவாண்டம் வெளியில சூட்ச்ம வடிவலான ஒரு உண்மையான எனர்ஜி ஃபீல்டா மாத்திடுச்சு. எனர்ஜி ஃபீல்டா மாத்திடுச்சுன்னு சொல்றீங்க? ஆமா, அந்த அளவுக்கு குவிக்கப்பட்ட சக்தி ஒரு விதமான அதிர்வலைய பிரபஞ்சத்துல உருவாக்குது. வரலாறு இங்கே ஒரு மாபெரும் அதிசயத்தை பதிவு செஞ்சிருக்கு. என்ன அதிசயம்? பூசலார் தன் மனசுக்குள்ள கோயில கட்டி முடிச்சு கும்பாபிஷேகத்துக்கான நாளையும் நேரத்தையும் தன் மனசுக்குள்ளேயே குறிக்கிறாரு. ஆமா. அதே காலகட்டத்துல காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவ மன்னன் ராஜசிம்மன் நிஜத்துல பல 100 சிற்பிகள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டு மாபெரும் கருங்கற்கோயில கட்டி முடிச்சிட்டான். அதாவது இன்னைக்கு நாம பாக்குற புகழ்பெற்ற கைலாசநாதர் கோயில. அதேதான். அந்த கோயில கட்டி முடிச்சு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறான். முரண் என்னன்னா, மன்னன் குறிச்ச அதே நாளும் நேரமும் தான் பூசலாலும் தன் மனக்கோயிலுக்கும் குறிச்சிருந்தாரு. ஆமா, கும்பாபிஷேகத்துக்கு முந்தைய நாள் இரவு மன்னனோட கனவுல சிவபெருமான் தோன்றி, நாளை திருநென்றவூர்ல என் பக்தன் பூசலார் கட்டி உள்ள கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு நான் செல்ல வேண்டி இருக்கு, அதனால நீ உன் கோயிலோட கொடமுழுக்க வேறொரு நாளுக்கு மாத்தி வை அப்படின்னு சொல்றதா வரலாறு சொல்லுது. ஆமா, அதை கேட்டு பதறிப்போன மன்னன் படைகளோட திருநின்றவூருக்கு தேடி சென்றப்போ அங்க ஒரு செங்கல் கூட கிடையாது. நீங்க சொல்ற குவாண்டம் அறிவியலோட இத பொருத்தி பார்த்தா மன்னன் கட்டினது பௌதிகமான கருங்கற் கோயில், ஆனா பூசலார்
பல வருஷ கவனக்குவிப்பால ஒரு மாபெரும் சக்தி களத்தையே உருவாக்கியிருக்காரு. கரெக்ட். அதாவது குவாண்டம் வெளியில மன்னனோட கோயிலை விட பூசலாரோட மனக்கோயில் அதிக எடை கொண்டதா, அதிக ஈர்ப்பு விசை கொண்டதா இருந்திருக்கு. அதனாலதான் அந்த தகவல் மன்னனோட ஆழ் மனசுக்கு கனவு மூலமா கடத்தப்பட்டிருக்கு. சரியா? ரொம்ப சரியா சொன்னீங்க. 2 பேருமே ஒரே விஷயத்துல, அதாவது அந்த கும்பாபிஷேகத்துல அதீத கவனத்தோட இருந்ததால மன்னனோட பிரக்ஞை பூசலாரோட அந்த பிரம்மாண்டமான குவாண்டம் அதிர்வலியை உணர்ந்திருக்கு. எண்ணம் எப்படி ஆற்றலா ஒரு பருப்பொருள் களமா மாறுது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. இத கேட்கும்போது எனக்கு ஒரு ஆழமான சிந்தனை தோணுது. நீங்க இப்போ கார் ஓட்டிக்கிட்டோ அல்லது பஸ்ல பயணம் செஞ்சுக்கிட்டோ இதை கேட்டுட்டு இருக்கலாம். உங்க அன்றாட வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது என்ன பாடத்தை சொல்லுது? ஆமா, நாம இது நம்ம வாழ்க்கையோட கணக்கு பண்ணி பார்க்கணும். நாளைக்கு மீட்டிங்ல நாம சரியா பேசலன்னா என்ன ஆகுமோ, நம்ம பிசினஸ் லாஸ் ஆயிடுமோ அப்படின்னு நம்ம தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நரம்பியல் படியும் குவாண்டம் படியும் பார்த்தா நாம நமக்குள்ளேயே ஒரு பயத்தின் கோயில அல்லது ஒரு தோல்வியின் கோட்டைய மனசுக்குள்ள கட்டிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தமா? ரொம்ப துல்லியமான ஒப்பீடு இது. இன்றைய நவீன உளவியல்ல குறிப்பா காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அதாவது சிபிடி, இது மிக தெளிவா விளக்குது. மனிதர்கள் தங்களோட மனசுக்குள்ள தொடர்ந்து எதை ஒத்திக பார்க்கறாங்களோ அதுவாகவே அவங்க மூளை வயரிங் ஆகிடுது. அதாவது நெகட்டிவ் மென்டல் ரீஹர்சலா? ஆமா, அதை நெகட்டிவ் மென்டல் ரீஹர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. பூசலார் தன்னிடம் பொருளில்ல, வறுமை வாட்டுதுன்னு முடங்கி போகல. அவர் மனசோர்வு அடையல. வெளியே இருக்கிற தடைகளை அவர் உள் உலகத்தின் மூலமா எதிர்கொண்டாரு. இதுக்கு உளவியல்ல ரீஃப்ரேமிங் அப்படின்னு பேரு. சூப்பர். அதாவது நம்மிடம் பணம் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லைன்னு நாம நினைக்கிறது எல்லாமே உண்மையில ஒரு மாயதானா? பூசலார்கிட்ட ஒரு பைசா கிடையாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரே மூலதனம் அந்த சிதறாத கவன குவிப்பு தான். ஆமா, அது மட்டும்தான் அவர் சொத்து. அப்போ அந்த லேசர் ஷார்ப் ஃபோக்கஸ் மட்டும்தான் ஒரு மனிதன் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். அது மட்டும்தான் நிஜமான கேபிட்டல். இன்னைக்கு நாம வாழும் இந்த ஸ்மார்ட் போன் யுகத்தை பாருங்க. நொடிக்கு நொடி நம்ம கவனத்தை சிதற விட்டுக்கிட்டே இருக்கோம். ஆமா, நோட்டிபிகேஷன் வந்தாலே உடனே போனை எடுத்துடுறோம். ஒரு விஷயத்துல தொடர்ந்து 5 நிமிஷம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம கவனத்தை குவிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மாபெரும் சவாலா மாறிடுச்சு. ஆனா எந்த தடையும் இல்லாம பல மாதங்கள், வருஷங்கள் ஒரே ஒரு விஷயத்துல தன் மனசை குவித்து வச்ச பூசலாரோட அந்த ஃபோக்கஸ் இன்றைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பாடமும் எச்சரிக்கையுமாகும். உண்மைதான். இன்னொரு மிக முக்கியமான அறிவியல் விதியையும் நாம இங்கே இணைத்து பார்க்கணும். பிரபஞ்சத்தின் ஆற்றல் அழியாமை கொள்கை, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அத ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்தத்தான் முடியும் அப்படிங்கிற அந்த விதிதானே. இது பூசலார் கதைக்கு எப்படி பொருந்தது? காஞ்சிபுரத்துல பல்லவ மன்னன் கட்டுன கைலாசநாதர் கோயில் இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது. அதுல சந்தேகமே இல்ல. ஆனா எவ்வளவு ஸ்ட்ராங்கான கருங்கல்லா இருந்தாலும் அது ஒரு பருப்பொருள், ஒரு மேட்டர். ஆமா, பௌதீக பொருள். காலப்போக்குல அது சிதையும், வானிலையால தேய்மானம் அடையும். ஆனா பூசலார் உருவாக்குன அந்த எண்ணம், அந்த எனர்ஜி ஃபீல்டு இருக்கு பாருங்க, அதை அழிக்க முடியாதது. எந்த பூகம்பத்தாலும் படையெடுப்பாலும் மனித பிரக்ஞையோட உச்சமா ஒரு உருவாக்குன அந்த மனக்கோயிலை அழிக்கவே முடியாது. வாவ். ஆக பௌதீக எல்லைகள் எல்லாமே வெறும் மாயைதான் அப்படிங்கறத இந்த ஒட்டுமொத்த விவாதமும் அடித்து சொல்லுது. ஆமா, இன்னைக்கு இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் கூட வெளி உலகத்துல அவனுக்கு என்னென்ன தடைகள் இருந்தாலும் சரி, தன்னோட கூர்மையான சிதறாத மனக்குவிப்பு மட்டுமே முதன்மை மூலதனமா வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தோட ஆழமான ரகசியங்களை கண்டறிய முடியும். ஒரு பிரம்மாண்டமான உலகை தனக்குள்ளேயே படைக்க முடியும். கரெக்ட். மனம் அப்படிங்கிறது வெறும் சிந்தனைகளோட தொகுப்போ அல்லது நினைவுகளோட குப்பையோ கிடையாது. அது இந்த பிரபஞ்சத்தை இயக்கும், நிஜத்தை உருவாக்கும் மாபெரும் சக்தி. அந்த சக்தியை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம மொத்த வாழ்க்கையோட திறவுகோலும் அடங்கி இருக்கு. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் தன் சிதறாத கவனத்தால குவாண்டம் வெளியில ஒரு மாபெரும் கோயிலையே கட்ட முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கவலையாலையும் பயத்தாலையும் கவனச்சிதறலாலையும் நம்மை சுற்றி எந்த மாதிரியான அரூப கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கிறோம்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நாம கட்டுவது நம்மை உயர்த்தும் மனக்கோட்டைகளா அல்லது நம்மை முடக்கும் மனச்சிறைகளா? இதை நீங்க இன்றிரவு சிந்திச்சு பாருங்க. சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை. இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது.